ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்கம்மா? வீட்டில் பத்திரமா இருங்க, சேஃபாக இருங்க. நம்ம ஹிந்தி படிக்கலாம், பார்ப்போம். லெசன் 4மா. லெசனுடைய பெயர் பாருங்கள், சச்சி தோஸ்தி. சச்சி தோஸ்தினா என்னம்மா? உண்மையான நட்பு. இந்த லெசனுடைய நம்ம பேராகிராஃப் பாருங்கள். ஃபஸ்ட்டு பேராகிராஃப் படிக்க போகிறோம் பாருங்கள். कृष्णा और सुदामा दोनों एक साथ सांदीपनि मुनि के आश्रम में पढ़ते थे. அப்படின்னா என்னம்மா? கிருஷ்ணா और சுதாமா, கிருஷ்ணாவும் சுதாமான்னு ஒருத்தர், அவர் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டுமா. தோனோன்னா ரெண்டு பேர், ஏக் சாத் ரெண்டு பேரும் சாந்திபனி முனி கே ஆசிரமே ரெண்டு. சாந்திபனின்னு ஒரு ஆசிரமத்தில் ரெண்டு பேரும் இருந்தாங்க. दोनों में गहरी दोस्ती, ரெண்டு பேரும் ரொம்ப डीपाக உள்ள ஃப்ரெண்டுமா. पढ़ाई के बाद श्री कृष्ण द्वारिका के राजा बन गए. படித்து முடித்ததுக்கப்புறம் ராஜா ஸ்ரீ கிருஷ்ணா வந்து ராஜாவாயிட்டார். लेकिन सुदामा का हाल तो बहुत बुरा हो गया. ஆனால் சுதாமா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார், ரொம்ப ஏழையாக இருந்தார். வக் ஏக் कंगाल हो गया था. ரொம்ப कंगाल வெறி போர்மா, ரொம்ப ஏழை ஆயிட்டார். वग अपनी पत्नी और बच्चों के साथ एक टूटी फूटी झोपड़ी में रहता था. அவங்க ஒய்ஃபும் அவங்க பிள்ளைங்களோடு சேர்த்து ஒரு சின்ன ஜோப்படினா ஹட்டுமா, ஜோப்படி குடிசை வீட்டில் வாழ்ந்துட்டு இருந்தார். உஸ்கே 27 बच्चे थे. அவருக்கு 27 குழந்தைங்க. स्त्री और बच्चों को खाना और कपड़ों की भी कमी थी. அவங்க ஒய்ஃபுக்கும் அவங்க பச்சைனா அவங்க குழந்தைகளுக்கும் खाने और कपड़े, खानाना சாப்பாடு, कपड़ोना துணிமணிக்கும் குறைவாக இருந்துச்சு. एक दिन सुदामा अपनी पत्नी की आग्रह से श्री कृष्ण से सहायता मांगने गया. ஒரு நாள் சுதாமா வந்து அவங்களுடைய ஒய்ஃப் சொன்னாங்க, ஸ்ரீகிருஷ்ணனவே பார்க்கறதுக்கு போக சொன்னாங்க. जाते समय सुदामा की पत्नी ने श्री कृष्ण के लिए प्यार से कच्चे चावल की एक बोतली बांधी. அவர் போகிறப்போ சுதாமாவோட பத்னி என்ன செஞ்சாங்க? ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்கும்போது பியார் சேனா ரொம்ப ஆசையோட, கச்சே சாவல்னா பச்சை அரிசி சொல்லுவோம்லாமா, பச்சரிசி வந்து ஒரு போட்லினா ஒரு பையில் வந்து போட்டு கொடுத்தாங்க. பாந்தி அதை கட்டி கொடுத்தாங்க. सुदामा द्वारिका में श्री कृष्ण के राजमहल पहुँचे. சுதாமா வந்து ஸ்ரீகிருஷ்ணனோட அரண்மனைக்கு போனார். फटे हाल कंगाल सुदामा को द्वारपाल ने अंदर जाने से मना कर दिया. फटे हाல்னா கிழிஞ்ச துணி ட்ரெஸ்ஸோட போகிறப்போ சுதாமாவை பார்க்கறதுக்கு அந்த துவார்பால்னா கேட் கீப்பர் வந்து வாட்ச்மேன் வந்து अंदरना உள்ள, अंदर जाने से मना कर दिया, உள்ளே போக விட மாட்டேன்னு சொல்லிட்டான் அந்த வாட்ச்மேன். जब सुदामा ने अपने को श्री कृष्ण का मित्र कहता हुआ उनसे मिलने की इच्छा प्रकट की तो द्वारपाल ने श्री कृष्ण से एक बात कही. अपना என்னமா? जब सुदामा ने अपनी சுதாமாவோட ஸ்ரீகிருஷ்ணனை பார்க்க வரும்போது कहता था हुआ उनसे मिलने की इच्छा प्रकट की, வர பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வாட்ச்மேன்ட்ட சொல்கிறாரு. வாட்ச்மேன் வந்து ஸ்ரீகிருஷ்ணர்கிட்ட வந்து சொல்லதுக்காண்டி போகிறாரு. तुरंत श्री कृष्ण खुद ही दौड़ा द्वार तक आ गया और अपने मित्र से गले लगाया. அப்படின்னா என்னம்மா? அவர் சுதாமா வந்திருக்க தெரிஞ்ச உடனே தோடா ஓடி வந்து துவார்னா வெளியே வந்து ஸ்ரீகிருஷ்ண வந்து சுதாமாவை கழுத்தோட கெட்டி பிடிக்கிறார். गले लगाया. फिर श्री कृष्ण ने उसे अंदर ले जाकर अपनी पत्नी से परिचय कराया. अपना என்ன அர்த்தமா? ஸ்ரீகிருஷ்ண உசே அந்தர் லே ஜாக்கர்னு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவரை உள்ளே கூட்டிகிட்டு போய் அப்படி பத்னி அவரோட மனைவிட்ட பரிச்சைனா அவர்கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. सुदामा के नहा धोने के बाद उसे पहनने के लिए सुंदर वस्त्र दिए गए. அப்படின்னா என்னம்மா? சுதாமாவை நகா தோனி அவரை குளித்து துணிலாம் மாற்றி அவருக்கு புது ட்ரெஸ்லாம் கொடுத்து पहनने के लिए सुंदर वस्त्र புது ட்ரெஸ்லாம் கொடுத்து दिए गए. அவர் கிருஷ்ண வந்து சுதாமாவுக்கு கொடுத்தாரு.
स्वादिष्ट पकवान परोसे गए. स्वादिष्टனா டேஸ்டியான பக்குவான சாப்பாடு. பக்குவான் அதெல்லாம் பரோसे गए ना சாப்பாடுலாம் பரிமாறினாங்க. दोनों मित्र हर श्लोक में दिल मिला रहे थे. அவங்க ரெண்டு பேரும் ரொம்ப சேர்ந்து சந்தோஷமா இருந்தாங்க. लेकिन सुदामा ने श्री कृष्ण से अपने घर की हालत का जिक्र नहीं की. ஆனால் வந்து சுதாமா வந்து அந்த ஸ்ரீகிருஷ்ணகிட்ட வீட்டிலோடைய நிலைமையை சொல்லவே இல்லை. विदा लेते समय श्री कृष्ण सुदामा अपनी भाभी से दी हुई बोतली को छीनकर कच्चे चावल खाने लगे. विदा கிளம்பும்போது विदा लेते हुए ना அந்த ஸ்ரீகிருஷ்ணனை விட்டு சுதாமா போகும்போது என்ன செஞ்சார், அவர் கையில் இருக்கிற அந்த அரிசி கொட்டி கொடுத்தாங்கல்ல அவங்க மனைவி கொடுத்ததை அந்த ஸ்ரீகிருஷ்ணன் வந்து கையிலேருந்து வாங்கி சீன்கர் வாங்கி அவர் வந்து பச்சையாகவே அந்த அரிசியை வாயில் போட்டு சாப்பிட்டாராம். सुदामा ने संकोच के कारण श्री कृष्ण से कुछ भी सहायता नहीं मांगी. அவங்க அவர்கிட்ட கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு ஒரு மாதிரி இருந்ததுனால எதை வந்து அவர் எதுவுமே கேட்கவே இல்லாமல் வந்துட்டு நஹி மாங்கி எதுவுமே கேட்காம வந்துட்டார். गांव लौटते समय सुदामा अपनी भाग्य को கோஸ்தா हुआ जा रहा था. அவருடைய நிலைமையை நினச்சிட்டு போய்கிட்டே இருந்தார். लेकिन गांव जाते ही अपनी झोपड़ी की जगह एक महल को देखकर चौंक उठा. இவர் லேக்கின் காவ்னா அந்த ஊருக்கு அவர் போகும்போது அவர் இருந்த இடத்துல அந்த ஜோப்டினா அவர் இருந்த இடத்துல ஒரு ஏக் மஹல் ஒரு பங்களா வந்து இருந்துச்சான். தேக்கர் சோக் அதை பார்க்க இவருக்கு வந்து சோக்கேன்னு அது உடனே திடீர்னு ஒரு அதிர்ச்சியாக இருந்திருக்கு. உஸ்கி பத்னி நே ராஜ்சி पोशाक में आहार उसका स्वागत किया. அவர் வரும்போது அவங்க பத்னி வந்து அவரை வந்து வரவேற்றாங்க. उनके बच्चे भी सुंदर वस्त्र और आभूषण पहने गए हुए थे. அப்படின்னா என்னத்தம்மா, उनके बच्चे ने அவருடைய குழந்தைகள் சுந்தர் வஸ்து அழகான ட்ரெஸ்ஸு ஆபூஷண நகைகளை போட்டுட்டு இருந்தாங்களாம். நோக்கர் சாக்கர் தோடே ஹாத்தி ஆதி देखकर सुदामा तंग रह गए. अपने अर्थमा नौकर चाकर घोड़े हाथी आदि देखकर सुदामा तंग रह गए. अपने நம்ம நோக்கர் சாக்கர்னா வேலைக்காரன், கோடானா குதிரை, ஹாத்தினா யானை இது எல்லாமே அவங்க வீட்டில் இருந்துச்சான். தேக்கர் சுதாமா தங் ரேகே இதெல்லாம் பார்க்கவும் சுதாமாவுக்கு சர்ப்ரைஸாக இருந்துச்சான். उसे बाद में पता चला कि अपना प्यारा मित्र श्री कृष्ण की कृपा से ही ये सब मिले हैं. இதெல்லாம் என்ன எப்படி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சது இது எல்லாமே ஸ்ரீகிருஷ்ணனோட வேலை தான், அவருடைய இதில் தான் இது எல்லாமே அவர் தான் இது எல்லாமே பண்ணியிருக்காருன்னு தெரிஞ்சிச்சு. फिर सुदामा ने अपने बच्चे सच्चे मित्र श्री कृष्ण को मन ही मन अपने कृतज्ञता प्रकट की. அவருக்கு மனசுலேயே அவரை நினச்சிக்கிட்டாரு, நம்மளுக்கு வந்து எப்படி அவர் பண்ணியிருக்கான், நம்ம ஸ்ரீகிருஷ்ணன் நம்ம ஃப்ரெண்டு வந்து எப்படி பண்ணியிருக்கான்னு மனசுக்குள்ளே நினச்சிருக்காரு. மித்ர ஹோ தோ ஐசா ஹோ அப்படின்னா என்னத்தம்மா, ஃப்ரெண்டுனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சீக் பாருங்கள், மாரல் பாருங்கள். जो मित्र के कष्ट और दुख को पहचान कर उसकी सहायता करता है वही सच्चा दोस्त है और उसी में सच्ची दोस्त है. அப்படின்னா என்னம்மா, ஜோ மித்ர எந்த ஃப்ரெண்டு கஷ்டமாக இருக்கும்போது நம்மளுக்கு உதவுறாங்களோ அவங்க தான் உண்மையான ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இந்த மாரலில் சொல்லியிருக்காங்கம்மா. பாருங்கம்மா, திரும்ப ஓட்டி ரீட் பண்ண போகிறோம் பாருங்கள். சச்சி தோஸ்தி. कृष्णा और सुदामा दोनों एक साथ शांतिपनी मुनि के आश्रम में पढ़ते थे. दोनों में गहरी दोस्ती थी. पढ़ाई के बाद श्री कृष्ण द्वारिका के राजा बन गया, लेकिन सुदामा का हाल तो बहुत बुरा हो गया. वह एक कंगाल हो गया था. वह अपनी पत्नी और बच्चे के साथ एक टूटी फूटी झोपड़ी में रहता था. उसके 27 बच्चे थे. स्त्री और बच्चों को खाना और कपड़ों की भी कमी थी. एक दिन सुदामा अपनी पत्नी की आग्रह से श्री कृष्ण से
सहायता मांगने गया। जाते समय सुदामा की पत्नी ने श्री कृष्ण के लिए प्यार से कच्चे चावल की एक बोतली बांध दी। सुदामा द्वारिका में श्री कृष्ण के राजमहल पहुँचे। फटेहाल कंगाल सुदामा को द्वारपाल ने अंदर जाने से मना कर दिया। जब सुदामा ने अपने को श्री कृष्ण का मित्र कहता हुआ उनसे मिलने की इच्छा प्रकट की तो द्वारपाल ने श्री कृष्ण से एक बात कही। तुरंत श्री कृष्ण खुद ही दौड़ा दूर तक आ गया और अपने मित्र से गले लगाए। फिर श्री कृष्ण ने उसे अंदर ले जाकर अपनी पत्नी से परिचय कराया। सुदामा के नहा धोने के बाद उसे पहनने के लिए सुंदर वस्त्र दिए गए, स्वादिष्ट पकवान परोसे गए। दोनों मित्र हर्षलोक में दिल मिला रहे थे। लेकिन सुदामा ने श्री कृष्ण से अपने घर की हालत का जिक्र नहीं किया। बिता लेते समय श्री कृष्ण सुदामा अपनी भाभी से दी हुई बोतली को छीनकर कच्चे चावल खाने लगे। सुदामा ने संकोच के कारण श्री कृष्ण से कुछ भी सहायता नहीं मांगी। गांव लौटते समय सुदामा अपनी भाग्य को कोसता हुआ जा रहा था, लेकिन गांव जाते ही अपनी झोपड़ी की जगह एक महल को देखकर चौंक उठा। उसकी पत्नी ने राजसी पोशाक में आहार उसका स्वागत किया। उनके बच्चे भी सुंदर वस्त्र और आभूषण पहने हुए थे। नौकर चाकर दौड़े हाथी आदि देखकर सुदामा तंग रह गया। उसे बाद में पता चला कि अपना प्यारा मित्र श्री कृष्ण की कृपा से ही ये सब मिले हैं। फिर सुदामा ने अपने सच्चे मित्र श्री कृष्ण को मन ही मन अपनी कृतज्ञता प्रकट की। मित्र हो तो ऐसा हो। सीख: जो मित्र के कष्ट और दुख को पहचान कर उसकी सहायता करता है वही सच्ची दोस्ती है और उसमें सच्ची दोस्ती है। இந்த லெசன் ரீட் பண்ணி படிங்கம்மா. ஃபஸ்ட்லேருந்து படித்து அம்மாக்கிட்ட காமிங்க. நெக்ஸ்ட் கிளாஸ் அடுத்த கிளாஸில் வந்து மீனிங்ஸ் ஆப்போசிட்லாம் பார்ப்போம். பாய், தன்யவாத்.